உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கா அப்போனா கண்டிப்பாக இதை செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் செஞ்ச தப்பு நீங்களும் செஞ்சிடாதீங்க. சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்கும்போது ஃபேனோட சவுண்ட் அதிகமாகுது. என்னடா சவுண்ட் அதிகமாகுது, சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன்னு பார்த்தா சரி உன்னில் என்ன தான் பிரச்சனை சொல்லிட்டு கைட்டி பாருன்னு சொல்லி நம்ம டூல் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி அதுக்கு தேவையான பிட்டை நம்ம அப்புறமேட்டு எடுத்துலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணணும். ஆல்ட் F4 அழுத்தினா ஷட் டவுன் கேட்கும். என்டர் ஆச்சுன்னா உடனே சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடும். சிஸ்டம் ஷட் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பின்னையும் டிஸ்கனெக்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம CPU மேலே எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்க கனெக்ட் பண்ண நம்ம எல்லா பின்னையும் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். பவர் கேபிளும் VGA கேபிளையும் வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு CPU வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்க்ரூ ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதான் உள்ளே மதர் போர்டு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ரேம், நம்ம இன்ஸ்டால் பண்ண ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்கும். பார்த்திங்கன்னா செம்ம டஸ்ட்டாக இருக்குது. நம்ம சிஸ்டம் ஹேங் ஆனது காரணம் டஸ்ட்டு கிடையாது, இதில் இருக்கக்கூடிய கூலிங் பேஸ்ட், அதாவது தெர்மல் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் அதாவது ப்ராசர் கீழேயும் ஒரு சில ஐசிங் கீழேயும் எதுனா இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேனை ரிமூவ் பண்ணிடலாம். கூலிங் ஃபேன் வந்து அதிகமாக ஹீட் அப்சர்வ் பண்ணாத காரணமே வந்து அதன் கீழே வச்ச ஹீட் பேஸ்ட்டு தான். ஏன்னா அந்த பேஸ்ட் வந்து ஒரு 3 மந்த் இல்லை ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப கட்டியாகிடும். நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தமாரி நடக்கும்னு சொல்லிட்டு. சைடில் இருக்க 4 பிளாஸ்டிக்கில் இருக்குது, அது மேலே வந்து டெஸ்டர் போகிற டைப் இருக்கும். அது வந்து லாக் இருக்கும். எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி மேலே தூக்குனிங்கன்னா அந்த ஃபேன் வந்து உங்களுக்கு அப்படியே செட்டாக, அதாவது கீழே இருக்க ஹீட்ஸிங்கோடு உங்களுக்கு அப்படியே செட்டாக வந்துடும். அதில் கனெக்ட் பண்ண ஒயரை வந்து கரெக்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல கரெக்டாக அடுத்த வாட்டி ப்ராப்பராக திரும்ப கனெக்ட் பண்ணிவிடுங்க. நான் அந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தேன். பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ராசர் இருக்குது, அதாவது ப்ராசரில் இருக்கக்கூடிய அந்த கூலிங். இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். எந்தளவு ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, நீங்களே பாருங்கள். இதை வந்து நான் கையால் சுரண்டேன், அப்பயே வரலை. சரி நம்ம இந்த பிளேட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது மேலே இருக்க பழைய பேஸ்ட் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு நல்ல கிளாத்தை எடுத்து அது மேலே இருக்க ஃபுல்லாக அந்த பழைய பேஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக. அது மேலே ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் இருந்தாலும் ஃபுல்லாக எடுத்துருங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா சில பேர் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. இதை வந்து நான் ரிமூவ் பண்ணவே நீங்கள் யாரும் ரிமூவ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அதுக்கேற்றமே நான் திரும்ப கரெக்டாக அப்படியே ப்ராப்பராக வச்சிருவேன். சில பேர் இதை வந்து ரிமூவ் பண்ண தெரியாமல் வீணாக்கிடாதீங்க. ஏன்னா கம்ப்யூட்டரோட மொத்த ப்ராசரும் இதுதான். அதில் இருக்க பின்னு வந்து ரொம்ப நேனோவால் செஞ்சதுனால ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக டேமேஜ் பண்ணாலும் போர்டே மாற்றுற மாரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் பேஸ்ட்டு தான். இப்போ வந்து பேஸ்ட்டை வந்து நம்ம அந்த ஹீட் பின்னாடி நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதை வந்து கையால் யாரும் எடுக்காதீங்க. ஏன்னா இது ஒரு கெமிக்கல்னால் கையால் வந்து எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே அது கையிலே ஒட்டிக்கும். அதனால் வந்து வேறு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் அது மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. ரொம்ப அதிகமாக வச்சுருவேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா சைடில் வந்து ப்ராசர் சைடில் போயிடும். அது மேலே மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா அதோட ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ண தான் அந்த பேஸ்ட் வைக்கிறோம். ஹீட்டை அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி எடுத்துமோ திரும்ப அதை அப்படியே வச்சு நம்ம திரும்ப லாக் பண்ணிடலாம். அது சைடில் பார்த்தீங்கன்னா 4 லாக் இருக்கும். அது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து திரும்ப ரிவர்ஸில் டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே லாக் ஆகிடும். 4த்தையும் லாக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த டிஸ்கனெக்ட் பண்ண ஒயரையும் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஃபேனுக்கு செஞ்ச மாதிரி இப்போ வந்து அடுத்தது இது இங்கே ஒரு ஐசி ஒன்று இருக்கும். அந்த ஐசிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டை மாற்றிடுங்க. ஏன்னா மாற்றும் போது ரெண்டுத்துக்கும் ஒன்றா மாற்றிடுங்க. இதில் இருக்க கிளிப்பை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ண தெரியாமல் ரிமூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்ப லாக் பண்ணும்போது அது சரியாக லாக் ஆகாது, லூஸாகவே இருக்கும். அதனால் நிறைய ஹீட் வந்து சரியாக கண்டக்ட் ஆகாது. கண்டக்ட் ஆகலைன்னா திரும்ப மறுபடியும் உங்கள் சிஸ்டம் வந்து லைட்டாக ஸ்லோவாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஹீட்டு வந்து ஃபுல்லாக எப்பயுமே அப்சர்வ் பண்ணணும் ஹீட்ஸிங், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம வந்து துணியை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசாக பேஸ்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வச்சா சீக்கிரம் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிடணும்னு நினச்சி நிறைய பேர் அப்படியே வச்சுருவாங்க. அது வைக்கக்கூடாது. ஏன்னா நிறையா பேஸ்ட் வந்து ஐசிக்கு சைடில் போயிடும். அப்படி போச்சுன்னா சர்க்யூட் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அதாவது கீழே இருக்க லைன் வந்து டச் ஆகி சர்க்யூட் ஷார்ட் ஆகிடும். அப்புறம் உங்களோட சிஸ்டமே நீங்கள் மாற்றுற மாரி வந்துடும். அதனால் மாற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாற்றுங்க. அடுத்து இந்த லாக்கை வந்து ப்ராப்பராக லாக் பண்ணிவிடுங்க. ஒரு டைம் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண எல்லா ஒயரையும் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து அவுட்டோர் ஃபேன், அதாவது உள்ளே இருக்க ஹீட்டை வந்து வெளியில் தள்ளக்கூடிய ஃபேனு. இந்த ஃபேனோட கனெக்டரை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து சிஸ்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வந்து ஃபுல்லாக கேபினெட்டை ஒயர்ஸ்
நம்ம ரிமூவ் பண்ண எல்லா ஸ்க்ரூவையும் திரும்ப வந்து டைட் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி எல்லா ஒயரையும் நம்ம திரும்ப கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைட் எரியும். நமக்கு வந்து இப்போ ரெட் லைட் எரியல. சிஸ்டம் வந்து இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக ரன் ஆச்சு. இப்போ உங்களுக்கு கரெக்டான ஸ்பீடில் வந்து ரன் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சிஸ்டமில் இந்த மாதிரி மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.